This video sponsored by SBO Digital Marketing Company. SBO வந்து ஒரு ஜெனுயினான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் சேலஞ்சஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் வியூவர்ஸ். எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். அதில் ஏ செட்டும் பி செட்டும், அதாவது லெட் ஏ ஈக்குவல் டு 1,2,3 ஏ செட் கொடுத்துருக்காங்க, பி செட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ செட் வந்து அவங்க டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, பி செட்டை மட்டும் இன்டேரக்டாக கொடுத்துருக்காங்க. பி செட் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இது என்ன பி செட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்யூஷன் அது கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பி செட் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. ப்ரைம் நம்பர், அதாவது 10க்கு கம்மியாக இருக்க ப்ரைம் நம்பர் எழுத சொல்கிறாங்க. 2, 3, 5, 7. இது 4 தான் ப்ரைம் நம்பர், 10க்கு கம்மியாக இருக்கிறது. இது எழுதியாச்சு. அடுத்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஏ செட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், பி செட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டேரெக்டாக நம்ம ஏ கிராஸ் பி, அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்டு பி கிராஸ் ஏ. இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிடலாம். ஏ கிராஸ் பினா ஏவை பியால் கிராஸ் பண்ணோம், ஆர்டர்டு பெருசாக எழுதுவோம். இந்த ஃபஸ்ட்டு 1 வச்சு இந்த 4 பண்ணோம், அடுத்து 2 வச்சு 4 பண்ணோம், அடுத்து 3 வச்சு 4 பண்ணோம். உங்களுக்கு ஈஸியாக தெரியணுங்கிறதுக்காக தான் இப்படி லைன் பை லைன் எழுதுறேன். ஓகே, நம்ம ஏ கிராஸ் பிக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பி கிராஸ் ஏ. இப்போ ஏ கிராஸ் ஏ எப்படி கண்டுபிடிச்சோன்னா ஏவை பியால் கிராஸ் பண்ணோம். இப்போ பி கிராஸ் ஏன்னா பிஏ ஏவால் கிராஸ் பண்ணோம். அப்போ இது ரிவர்ஸாக நீங்கள் எழுதிக்கிட்டாலும் சரி, பி இந்த சைடு எழுதிட்டு ஏவை இந்த சைடு இங்கே எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை இப்படியே நீங்கள் டேரெக்டாக பண்ணலாம். இந்த இது வச்சு, அதாவது 2 வச்சு இந்த 3 நம்பரும் படுத்தணும், அடுத்து இந்த 3 வச்சு 3 நம்பரும் பண்ணோம், 5 வச்சு 3 நம்பர், 7 வச்சு 3 நம்பரையும் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் 2 வச்சு பண்ண போகிறேன். 2,1, 2,2, 2,3 அப்படின்னு ஆர்டராக எழுதாமல் லைன் பை லைன் எழுதுகிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. 3,1, 3,2, 3,3. அடுத்து 5,1, 5,2, 5,3. 7,1, 7,2, 7,3. இப்போ நம்ம 2 இதுவுமே கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, லெட் ஏ ஈக்குவல் டு 1,2,3, அப்புறம் பி வந்து எக்ஸ் ஹச் தட் இஸ் எ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10 கொடுத்துருந்தாங்க. 2 செட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு செட்டு மட்டும் இன்டெரக்டாக கொடுத்து பி செட்டை நம்மளை கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பி செட் கண்டுபிடிச்சாச்சு. அதனால் அதுக்கப்புறம் இருக்க ஸ்டெப் என்ன, ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்டு பி கிராஸ் ஏ, இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஏ செட்டையும் பி செட்டையும் எழுதியாச்சு டேரெக்டாக. அதை அடுத்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் சால்வ் ஆகுது. தேங்க்யூ. இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.